அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். குறிப்பாக மலர் மருத்துவ ஆர்வலர்கள், மலர் மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல். முன்னெல்லாம் மலர் மருத்துவம் அப்படின்னு எடுத்தாலே நிறைய பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு வியாதியை அட்ரஸ் பண்ணி இல்லை ஒரு டிசீஸை சொல்லி எனக்கு மலர் தீர்வு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பட் இப்போ நல்லாவே அது சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லா ப்ராப்ளத்துக்குமே உடல் ரீதியான எல்லா பிரச்சனைக்குமே மனம் ஒரு காரணம். ஸோ அப்போ என்னோட மனசுல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றத நிறைய பேர் முன் வந்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, மலர் மருத்துவத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது மலர் மருந்து ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க சொல்லி உங்களோட மன போராட்டங்களை பத்தின ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து ஒரு மலர் மருந்து எடுத்துட்டு வரீங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இனிஷியலா எடுத்த ஒரு 1 வீக் 10 டேஸ்லாம் நல்லாவே ஒரு வித்தியாசம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த நல்லா இருக்குன்ற ஒரு ஸ்டேஜ் நமக்கு பழக்கப்படும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்தரா ப்ராக்ரஸே இருக்காது. அதே ஸ்டேஜ் அதே இடத்துல நின்று அந்த பிரச்சனை என்ன ஆயிடும் அப்படின்னா, ஆரம்பத்துல ரிலீஃபா இருந்துச்சு, பரவாயில்ல இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நம்ம ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குன்னு தோணுன அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆகுறதால, ஒரு திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அதே பழைய பிரச்சனையில இருக்கிற மாதிரியோ, இல்ல இந்த பிரச்சனை நமக்கு முழுமையா சரியாகல, முன்ன கம்ஃபர்டபுளா இருந்தது, இப்ப எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்பதான் இது போன்ற வீடியோக்கள் நான் ஃபியூச்சர்ல பதிவேற்றம் பண்ணும்போது நீங்க எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய சீரீஸ் எல்லாமே இப்ப நான் சொல்ல போற இந்த தகவலோட ஒரு தொடர்ச்சியா தான் அடுத்தடுத்த தகவல்கள் இருக்க போகுது. அதுக்காகத்தான் இப்போ அந்த ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் காமிச்ச மாதிரி இருந்துட்டு இடையிலேயே அது தேங்கி நிக்குது. இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு அது போக மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, முன்ன விட கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ திருப்பியும் பழைய பிரச்சனைக்கே போன மாதிரி இருக்கு. 2 இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஒன்று உங்களுக்கு போதுமான காம்பினேஷன்கள் சேர்க்கப்படாம நீங்களா செல்ஃபா எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு விஷயம். அந்த ஆனியன் பீலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் அந்த 21 டேஸ் ப்ராக்ரஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த ரெமெடிஸ் போகணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அது போகாத பட்சத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோடு நீங்கள் எடுத்தாலும் கூட, இல்லை நீங்களே கூட கரெக்டான காம்பினேஷன் எடுத்தும் கூட இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளத்தோட தொடர்புடைய ஏதோ ஒரு புது பிரச்சனையை இழுத்து வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இல்லை அப்படின்னா பழைய பிரச்சனையெல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு புது பிரச்சனையை பத்தின சிந்தனை உங்களுக்குள்ள உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 விஷயம் வரும்போது தான் நீங்க எடுத்துட்டு இருக்க மலர் தீர்வு என்ன ஆகும் அப்படின்னா, அதோட ப்ராக்ரஸ் தடைப்பட்டு நிற்கும். ஸோ இந்த மாதிரி தடைப்பட்டு நிற்கிற இடத்துலலாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வரும் நமக்கு. ஒரு ப்ராக்ரஸ் போயிட்டே இருந்தது, அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலோடைய கண்காணிப்பில் தான் இந்த ரெமெடி எடுத்துக்கிறீங்கன்னா, இம்மிடியட்டாக அந்த ப்ராக்ரஸ் ஆகி எந்த இடத்துல அப்படி நின்றுச்சு, அப்படி நிற்கும் பொழுது உங்களோட மனநிலை ஒரு 4 நாட்களுக்கு முன்போ இல்லை அந்த ஒரு வாரத்துக்கு உள்ளாரதான் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். அது என்னன்னு அட்ரஸ் பண்ண பழகுங்க. அப்படி பழகும் போது அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெமெடியில அந்த பிரச்சனைய ஒரு தீர்வு காணும் விதமா உங்களோட காம்பினேஷன்ஸை உங்களுடைய மலர் மருத்துவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இல்ல நீங்களே செல்ஃபா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 4 டேஸோ 1 வீக்குக்குள்ள அந்த ப்ராக்ரஸ் எங்க நின்றுச்சோ அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பான முறையில நீங்க சிந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னா பழைய ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சிருந்திருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசா ஏதோ ஒரு பிரச்சனையை வரவேற்றிருப்பீங்க. இதனால மட்டும்தான் அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போய் ஒரு இடத்துல தேங்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்தும் கடந்து ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு
ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம்.